வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போன லெசன்ல நாம ஆண்டர்பிரினர்ஷிப்பின் முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆண்டர்பிரினருக்கும் ஒரு இன்ட்ரபிரினருக்கும் இடையில என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெசன்ல நாம ஆண்டர்பிரினருக்குங்கிற கான்செப்டை பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பிரினருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கணும்னு விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். 2.1 Introduction. போன லெசன்ல ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற எலிமெண்ட்ஸ் பத்தி விளக்கினோம். ஆண்டர்பிரினருக்கும் இன்ட்ரபிரினருக்கும் இடையிலான வித்தியாசங்களும் சொல்லப்பட்டது. இந்த லெசன்ல ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பிரினரின் கேரக்டரிஸ்டிக்ஸ் விளக்கப்படும். 2.2 Meaning and Definition of Entrepreneur. ஒரு ஆண்டர்பிரினர் பொதுவா ஒரு பிசினஸ் மேன்னு தான் சொல்லப்படுவார். அவர் ப்ரொடக்ஷன் நோக்கத்துக்காக கேபிட்டல் மற்றும் லேபரை ஒன்னா சேர்க்கிற ஒரு நபர். அவர் ஒரு பிசினஸ் யூனிட்டை ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவார். லாபத்துக்காக ரிஸ்கை ஏத்துக்குவார். அவர் பிசினஸ் வேர்ல்டன் ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். ஜே.பி. இணைப்பு சொன்னது என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரினருங்கிறவர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஒன்னா கொண்டு வந்து அதை ஒரு ப்ராடக்டா மாத்திர ஒருத்தர். அவர் ஒரு கேபிட்டலிஸ்டுக்கும் ஒரு ஆண்டர்பிரினருக்கும் இடையில தெளிவான வித்தியாசத்தை சொன்னார். கேபிட்டலிஸ்டுங்கிறவர் வெறும் ஃபைனான்சியர் தான். ஆனா ஆண்டர்பிரினருங்கிறவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸின் கோஆர்டினேட்டர் மற்றும் ஆர்கனைசர். ஜோசப் ஏ. ஷும்பீட்டர் ஒரு ஆண்டர்பிரினருக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார். ஒருத்தர் இனோவேட் பண்றார், பணம் திரட்டுறார், தேவையான இன்புட்ஸை ஒன்னா கொண்டு வர்றார், அப்புறம் மத்தவங்களால அடைய முடியாத எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்கள அடையாளம் கண்டு ஒரு ஆர்கனைசேஷனை செயல்பட வைக்கிற திறமை உள்ள ஒருத்தர். அவர் மேலும் ஒரு ஆண்டர்பிரினருங்கிறவர் ஒரு இனோவேட்டர். அவர் ஒரு டைனாமிக் பிசினஸ்மேன் ரோலை பிளே பண்றார், பொருளாதார வளர்ச்சிக்கு மெட்டீரியல் growth-ஐ சேர்க்கிறார் அப்படின்னு சொன்னார். 2.3 Concept of Entrepreneur. ஆண்டர்பிரினருங்கிற வார்த்தை பல விதங்கள்ல பயன்படுத்தப்படுது. பல விதமான கருத்துக்களையும் கொண்டிருக்கு. இந்த கருத்துக்களை முக்கியமா 3 குழுக்களா பிரிக்கலாம். ரிஸ்க் பேரர் இழப்பை ஏத்துக்கிறவர், ஆர்கனைசர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இன்னோவேட்டர் புதுமை புகுத்துபவர். ஆண்டர்பிரினர் ஆஸ் ரிஸ்க் பேரர். ரிச்சார்ட் கேண்டிலன்கிறவர் ஆண்டர்பிரினரை எப்படி வரையறுத்தார்னா, அவர் ப்ரொடக்ஷனுக்கான ஃபேக்டர்ஸை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குவார், அதை ஒரு ப்ரொடக்டடா மாத்தி எதிர்காலத்துல ஒரு நிச்சயமற்ற விலைக்கு விற்கிற நோக்கத்தோட அதை செய்வார். அவர் ஒரு விவசாயியை உதாரணமா சொன்னார். ஒரு விவசாயி நில உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் குறிப்பிட்ட ஒப்பந்த வருமானத்தை கொடுப்பார். ஆனா அவர் விற்கிற பொருட்களோட விலை நிச்சயமற்றது. வியாபாரிகளும் மர்ச்சன்ட்ஸ் இதில் அடங்குவாங்க. அவங்களும் நிச்சயமற்ற வருமானத்தை எதிர்பார்த்து குறிப்பிட்ட தொகையை செலுத்துவாங்க. அதனால இவங்க 2 பேருமே ப்ரொடக்ஷன்ல ரிஸ்கை ஏத்துக்கிறவங்க. பி.ஹெச். இணைப்பு நைட்டுங்கிறவர் ஆண்டர்பிரினரை ஒரு சிறப்பு வாய்ந்த குழுவா பார்த்தார். இவங்க அன்சர்டன்டியை தாங்குறவங்க. அன்சர்டன்டினா என்னன்னா, அது ஒரு ரிஸ்க், ஆனா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, அப்புறம் அதை கணக்கிடவும் முடியாது. அவர் சர்டன்டிக்கும் ரிஸ்க்குக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை சொன்னார். ஒரு ரிஸ்க்குக்கை இன்சூரன்ஸ் பிரின்சிபிள் மூலமா குறைக்க முடியும். அங்க ஒரு குழுவுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா அன்சர்டன்டியை கணக்கிட முடியாது. ஆண்டர்பிரினர் ஆஸ் அன் ஆர்கனைசர் ஒருங்கிணைப்பாளர் ஜே. பேப்டிஸ்ட் சொன்னது என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரினருங்கிறவர் ஒருத்தரோட நிலம், இன்னொருத்தரோட உழைப்பு, இன்னும் ஒருத்தரோட கேபிட்டல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ப்ராடக்டா உருவாக்குறவர். அந்த ப்ராடக்டை மார்க்கெட்ல வித்து கேபிட்டலுக்கு வட்டி, நிலத்துக்கு வாடகை, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் அவரோட லாபம். ஒரு கேபிட்டலிஸ்டின் ரோல் ஒரு ஃபைனான்சியராகவும் ஒரு ஆண்டர்பிரினரின் ரோல் ஒரு ஆர்கனைசர் ஆகவும் இருக்கும்னு தெளிவா சொன்னார். ஆண்டர்பிரினர் பற்றிய இந்த கருத்து கோஆர்டினேஷன், ஆர்கனைசேஷன் மற்றும் சூப்பர்விஷன் போன்ற செயல்பாடுகளோடு தொடர்புடையது. ஆண்டர்பிரினர் ஆஸ் அன் இன்னோவேட்டர் புதுமை புகுத்துபவர் ஜோசப் ஏ. ஷும்பீட்டர் 1934 ஆண்டர்பிரினருக்கு இன்னோவேஷன்ங்கிற முக்கியமான ரோலை கொடுத்தார். அவர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது ஆண்டர்பிரினர்னால ஏற்படுற ஒரு டைனாமிக் சேஞ்சுன்னு கருதினார். அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல புது கலவைகளை, அதாவது இன்னோவேஷன்ஸ் உருவாக்குறது மூலமா இந்த மாற்றம் வரும். அவர் சொன்னபடி புது கலவைகளை அறிமுகப்படுத்துறது இந்த வடிவங்கள்ல இருக்கலாம். ஏ. மார்க்கெட்ல புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்துறது. பி. இன்னும் முயற்சி செய்யப்படாத ஒரு புதிய மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்துறது. சி. ஒரு புது மார்க்கெட்டை உருவாக்குறது. டி. புதிய சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கிறது. பி. ஒரு புதிய வடிவத்திலான ஆர்கனைசேஷனை கொண்டு வர்றது. ஷும்பீட்டர் இன்வென்டருக்கும் இன்னோவேட்டருக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தையும் சொன்னார். ஒரு இன்வென்டருங்கிறவர் புது மெத்தட்ஸ் மற்றும் புது மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கிறவர். ஒரு இன்வென்டருங்கிறவர் அந்த இன்வென்ஷன்ஸ் மற்றும் டிஸ்கவரிஸை பயன்படுத்தி புது கலவைகளை உருவாக்குறவர். அதனால ஆண்டர்பிரினருங்கிற கான்செப்ட் ரிஸ்க் பேரிங், ஆர்கனைசிங் மற்றும் இன்னோவேட்டிங் ஆகிய 3 எலிமெண்ட்ஸோடு தொடர்புடையது. ஒரு ஆண்டர்பிரினருங்கிறவரை புதுசா ஏதாவது ஒன்ன உருவாக்க முயற்சி பண்ற, ப்ரொடக்ஷனை ஆர்கனைஸ் பண்ற, ரிஸ்க்குகளை ஏத்துக்கிற, அப்புறம் என்டர்பிரைஸ்ல இருக்கிற எக்கனாமிக் அன்சர்டன்டியை சமாளிக்கிற ஒரு நபர்னு வரையறுக்கலாம். ஆண்டர்பிரினர் பற்றிய சில முக்கியமான வரையறைகள், டெஃபினிஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு.
1. FA வால்கர் இணைப்புப்படி என்டர்பிரினியர்ங்கிறவர் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸை, அதாவது நிலம், உழைப்பு, கேபிட்டல் மற்றும் என்டர்பிரைசஸ் ஆர்கனைஸ் மற்றும் கோஆர்டினேட் பண்றதுல சராசரியை விட அதிகமான திறன்கள் கொண்டவர். 2. மார்க்ஸ் என்டர்பிரினியரை ஒரு சமூக பாரசைட் ஒட்டுண்ணின்னு பார்த்தார். 3. கில்பிரைத் படி ஒரு ஆண்டர்பிரினியர் சவால்களை ஏத்துக்கணும், அப்புறம் ஏதாவது சாதிக்கிறதுக்கு கடுமையா உழைக்க தயாராக இருக்கணும். 4. பீட்டர் எஃப் ட்ரக்கர் ஒரு ஆண்டர்பிரினியரை எப்பவுமே மாற்றத்தை தேடி அதற்கு பதிலளித்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்துற ஒருத்தர்னு வரையறுக்கிறார். இன்னோவேஷன்ங்கிறது ஆண்டர்பிரினியர்ஸுக்கு ஒரு அடிப்படை டூல். இது ஒரு வித்தியாசமான பிசினஸ் அல்லது சர்வீஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாற்றத்தை பயன்படுத்திக்கிற வழி. 5. ஹாகன் இணைப்புப்படி ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் ஒரு இக்கனாமிக் மேன். அவர் இன்னோவேஷன் மூலமா தனது லாபத்தை அதிகப்படுத்த முயற்சிப்பார், ப்ராப்ளம் சால்விங்ல ஈடுபடுவார், அப்புறம் பிரச்சனைகளை தாக்குறதுல தனது திறன்களை பயன்படுத்தி திருப்தி அடைவார். 6. மார்க் கேசன் படி ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் பற்றாக்குறையான ரீசோர்ஸஸை கோஆர்டினேட் பண்றது பத்தி ஜட்ஜ்மெண்டல் டிசிஷன் எடுக்கிறதுல நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபர். 7. ஃபிராங்க் யங் ஆண்டர்பிரினியரை ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்னு வரையறுத்தார். 8. மேக்ஸ் வெபர் படி ஆண்டர்பிரினியர்ஸ்ங்கிறவங்க அவங்க வளர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையின் ப்ராடக்ட். ஒரு தனிநபரை ஆண்டர்பிரினியராக வடிவமைப்பது சமூகம்தான். 9. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO ஆண்டர்பிரினியர்ஸை இப்படி வரையறுக்குது: பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கவும், மதிப்பீடு செய்யவும், அப்புறம் அவற்றை பயன்படுத்த தேவையான ரீசோர்ஸஸையும் வெற்றியை உறுதிப்படுத்த சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும் திறன் உள்ளவர்கள். 10. அகோரி ஆண்டர்பிரினியரை ஒரு கதாபாத்திரம்னு சொல்றார். இந்த கதாபாத்திரத்துல இன்னோவேட்டிவ்னஸ், ரிஸ்க் எடுக்க தயார் நிலை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை உணர்தல், சாத்தியமான ரீசோர்ஸஸை அடையாளம் கண்டு திரட்டுதல், எக்ஸலன்ஸ் பற்றிய அக்கறை, அப்புறம் இலக்கை அடைய விடாமுயற்சி எல்லாம் ஒன்னா இருக்கும். 11. ரிச்சார்ட் கேண்டலான் ஆண்டர்பிரினியர்ஸ்ங்கிறவங்க நிச்சயமற்ற வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள், ஆனா ப்ரொடக்ஷன் தெரிந்த செலவுகளை செலுத்துவார்கள், அவங்களுக்கு நிலையான வருமானம் கிடையாது. 12. ஜீன் பாப்டிஸ்ட் சே ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் ஒரு இக்கனாமிக் ஏஜென்ட். அவர் ப்ரொடக்ஷன் எல்லா வழிகளையும் ஒன்றிணைப்பார்: ஒருத்தரோட நிலம், இன்னொருத்தரோட உழைப்பு, மற்றும் இன்னும் ஒருத்தரோட கேபிட்டல். இதன் மூலம் ஒரு ப்ராடக்டை உருவாக்குவார். மார்க்கெட்ல ப்ராடக்டை விற்று நிலத்துக்கு வாடகை, உழைப்புக்கு சம்பளம், கேபிட்டலுக்கு வட்டி கொடுத்துட்டு மீதி இருக்கிற லாபம் அவருக்கு சொந்தம். அவர் இக்கனாமிக் ரிசோர்ஸஸை குறைந்த உற்பத்தித்திறன் உள்ள பகுதியிலிருந்து அதிக உற்பத்தித்திறன் மற்றும் அதிக விளைச்சல் உள்ள பகுதிக்கு மாற்றுவார். 13. டேவிட் மக்லெலண்ட் ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் அதிக அச்சீவ்மெண்ட் தேவை உள்ள ஒரு நபர். NH. அவர் சுறுசுறுப்பானவர் மற்றும் ஒரு மிதமான ரிஸ்க் டேக்கர். 14. ரோனல்ட் மே ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் தனது இன்னோவேஷனை வணிகமயமாக்கும் ஒருத்தர். 15. ஃப்ராங்க் ஹெச் நைட் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ரிஸ்க் எடுப்பது பற்றியது. ஆண்டர்பிரினரின் பிஹேவியர் தனது கேரியர் மற்றும் நிதி பாதுகாப்பை பணயம் வைத்து ஒரு ஐடியாவுக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கும் ஒருவரின் குணத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு நிச்சயமற்ற வெஞ்சர்ல நிறைய நேரம் மற்றும் கேபிட்டலை செலவிடுவார். நைட் 3 வகையான அன்சர்டன்டியை வகைப்படுத்தினார். ரிஸ்க்: இது புள்ளிவிவர ரீதியாக அளவிடக்கூடியது. உதாரணமா, 5 சிகப்பு பந்துகளும் 5 வெள்ளை பந்துகளும் கொண்ட ஒரு ஜாடியிலிருந்து ஒரு சிகப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. ஆம்பிகுயிட்டி: இது புள்ளிவிவர ரீதியாக அளவிடுவது கடினம். உதாரணமா, 5 சிகப்பு பந்துகளும் தெரியாத எண்ணிக்கையிலான வெள்ளை பந்துகளும் கொண்ட ஒரு ஜாடியிலிருந்து ஒரு சிகப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. ட்ரூ அன்சர்டன்டி: இது புள்ளிவிவர ரீதியாக மதிப்பிட அல்லது கணிக்க முடியாதது. உதாரணமா, ஒரு ஜாடியிலிருந்து ஒரு சிகப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. அதில் உள்ள சிகப்பு பந்துகளின் எண்ணிக்கையும் மற்ற வண்ண பந்துகளின் எண்ணிக்கையும் தெரியாது. இந்த டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு ஆண்டர்பிரினியர் பத்தி ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். 2.4 Evolution of the concept of entrepreneur. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னது என்னன்னா, மக்கள் 3 வகையா பிரிக்கலாம். 1. விஷயங்களை நடக்க வைக்கிறவங்க. 2. விஷயங்கள் நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க. 3. என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கிறவங்க. பொதுவா ஆண்டர்பிரினர்ஸ் முதல் வகையில வருவாங்க. ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தையான ஆண்டர்பிரெண்டர்ல இருந்து வந்தது. இதுக்கு எடுத்துக்கொள்வது டு அண்டர்டேக் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் ஒரு புது என்டர்பிரைஸின் ரிஸ்கை ஏத்துக்கிற ஒரு நபர். இதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆரம்ப காலம் early period ஆண்டர்பிரினியருக்கு ரொம்ப ஆரம்பகால டெஃபினிஷனை கொடுத்தது மார்கோ போலோ தான். அவர் தூர கிழக்கு நாடுகளுக்கு ட்ரேட் ரூட்டை உருவாக்க முயற்சி செய்தார். அவர் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கூட தன்னோட பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவார். கேபிட்டலிஸ்ட் தான் ரிஸ்க் பேரராக இருப்பாரு. இந்த மர்ச்சன்ட் அட்வென்ச்சரர் சாகச வணிகர் ட்ரேடிங் வேலையை செய்வார். அவர் பொருட்களை வெற்றிகரமா வித்துட்டு தன்னோட பயணங்களை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்ஸை கேபிட்டலிஸ்டும் மர்ச்சன்ட்டும் பகிர்ந்துக்குவாங்க. மத்திய காலம் மிடில் ஏஜஸ். இந்த காலத்துல ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தை பெரிய ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ற ஒருத்தரை குறிச்சது. அவர் எந்த ரிஸ்கையும் எடுக்க மாட்டார், ஆனா கொடுக்கப்பட்ட ரீசோர்ஸஸை பயன்படுத்தி ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் செய்வார். கோட்டைகள், பொது கட்டிடங்கள், சர்ச்சுகள் போன்ற பெரிய ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸுக்கு பொறுப்பாயிருந்த பாதிரியார் கிளரிக் ஒரு உதாரணம். 17ஆம் நூற்றாண்டு 17th செஞ்சுரி. இந்த காலகட்டத்துல ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் அரசாங்கத்தோட ஒரு கான்ட்ராக்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ல ஈடுபடுவார். அதாவது ஒரு சேவையை செய்ய அல்லது சில பொருட்களை வழங்க ஒப்பந்தம் போட்டுக்குவார். ப்ராஃபிட்டை ஆண்டர்பிரினியர் தான் எடுத்துக்குவார் அல்லது லாஸை அவர் ஏத்துக்குவார். 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரி.
பிரெஞ்சு இகானமிஸ்டான ரிச்சர்ட் கேண்டிலான் தான் முதலா ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தையை பிசினஸ்க்கு பயன்படுத்தினார். சிலர் இவர்தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர்னு சொல்றாங்க. அவர் ஒரு ஆண்டர்பிரினியரை இப்படி வரையறுத்தார்: எதிர்காலத்துல நிச்சயமற்ற விலைக்கு விக்கிற நோக்கத்தோட ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஃபேக்டர் சர்வீசஸை வாங்குற ஒருத்தர். 19ஆம் நூற்றாண்டு 19th செஞ்சுரி. இந்த காலத்துல ஆண்டர்பிரினியர்ஸும் மேனேஜர்ஸும் தனித்தனியா பார்க்கப்படல. அவங்க பெரும்பாலும் இக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்கப்பட்டாங்க. அவர் ரிஸ்க் எடுப்பார், தன்னோட சொந்த இனிஷியேட்டிவ் மற்றும் ஸ்கில்ஸை கொடுப்பார். அவர் தன்னோட என்டர்பிரைஸை பிளான் பண்ணுவார், ஆர்கனைஸ் பண்ணுவார், அப்புறம் வழிநடத்துவார். 20ஆம் நூற்றாண்டு 20th செஞ்சுரி. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல டியூவிங் ஆண்டர்பிரினியரை பிசினஸ் ப்ரொமோட்டருக்கு சமமா பார்த்தார். ஒரு ப்ரோமோட்டருங்கிறவர் ஐடியாஸை ஒரு லாபகரமான பிசினஸாக மாத்துறவர்னு அவர் கருதினார். ஜோசப் ஷும்பீட்டர் தான் ஒரு ஆண்டர்பிரினியரை இன்னோவேட்டர்னு விவரிச்சார். அவர்படி ஒரு ஆண்டர்பிரினியருங்கிறவர் இன்னும் முயற்சி செய்யப்படாத டெக்னாலஜியை உருவாக்குற ஒரு இன்னோவேட்டர். 21ஆம் நூற்றாண்டு 21st செஞ்சுரி. ரீசர்ச் சயின்டிஸ்ட்ஸான டிபோன் மாதிரி ஆட்கள் என்ன சுட்டிக்காட்டினாங்கன்னா, ஒரு தனிநபர் முற்றிலும் புதிய ஐடியாவை கொண்டு வந்தாதான் அவரை ஆண்டர்பிரினியர்னு சொல்லணும்னு அவசியமில்ல. இப்போ இருக்கிற ப்ராடக்ட் அல்லது சர்வீஸுக்கு அவர் கொஞ்சம் கூடுதல் வேல்யூவை சேர்த்தாலும் அவரை சரியா ஒரு ஆண்டர்பிரினியர்னு சொல்லலாம். 2.5 Characteristics of Successful Entrepreneur. ஒரு ஆண்டர்பிரினியருங்கிறவர் ரொம்பவே அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட், அதாவது எதையாவது சாதிக்கணும்னு வெறித்தனமா இருப்பாரு. அவர் ரொம்ப இன்தூசியாஸ்டிக்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாரு. அவர் ஒரு பிசினஸ் லீடர். அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். 1. ஒரு ஆண்டர்பிரினியர் சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் ஒரு கேட்டலிஸ்ட் ஆஃப் சேஞ்ச், அதாவது மாற்றத்தை தூண்டுபவர். 2. ஆண்டர்பிரினியர் எப்பவும் செயல்பட துடிப்பாரு, ஆக்ஷன் ஓரியன்டட். தன்னோட இலக்குகளை அடைய ரிஸ்க் எடுக்க துணிவார், ரொம்பவே ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்பாரு. 3. ஆண்டர்பிரினியர் பொறுப்புகளை ரொம்ப ஆர்வத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் ஏத்துக்குவார். 4. ஆண்டர்பிரினியர் ஒரு திங்கர், யோசிப்பவர் மற்றும் டோயர், செயல்படுபவர். ஒரு பிளானர், திட்டமிடுபவர் மற்றும் ஒர்க்கர், வேலை செய்பவர். 5. ஆண்டர்பிரினியர் எதிர்காலத்தை முன்னாடியே கணிக்க முடியும், foresee the future. ஒரு சேல்ஸ்மேன் மாதிரியான சாமர்த்தியத்தோட மார்க்கெட்டை பிடிப்பாரு. ஃபைனான்ஷியல் டேலண்டோட ஃபண்ட்ஸை கையாளுவார். அப்புறம் ஒரு ஆடிட்டர் மாதிரியான துல்லியத்தோட பிழைகள், மோசடிகள், குறைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு. 6. ஒரு ஆண்டர்பிரினியர் தன்னோட சொந்த லாபத்துக்காக மட்டும் ஒரு வெஞ்சரை ஆரம்பிக்க மாட்டாரு. கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட் மற்றும் சமூகத்தோட நன்மைக்காகவும் செய்வார். 7. ஆண்டர்பிரினியர் புதுசா என்டர்பிரைசஸை உருவாக்குவார். அவருக்கு அசாத்தியமான டிட்டர்மினேஷன், உறுதி இருக்கும். தடைகளை தாண்டி வரவும், பிரச்சனைகளை தீர்க்கவும், வேலையை முடிக்கவும் ஒரு தீராத ஆசை இருக்கும். 8. ஆண்டர்பிரினியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸை பயன்படுத்த தேவையான ரிசோர்சஸை கண்டுபிடிப்பாரு. 9. ஆண்டர்பிரினியர் தன்னோட விஷன், கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் மற்றும் பேஷன், ஆர்வம் மூலமா அசாதாரணமான விஷயங்களை செய்வாரு. அவர் வழக்கமான சிந்தனைகளை சவால் செய்வார், சேலஞ்சஸ் அசம்ப்ஷன்ஸ் மற்றும் விதிகளை மீறுவார், பிரேக்ஸ் ரூல்ஸ். நிறைய பேருக்கு அருமையான பிசினஸ் ஐடியாஸ் வந்தாலும் அவங்கள பெரும்பாலானவங்க அந்த ஐடியாஸை செயல்படுத்துறதே இல்ல. ஆனா ஒரு ஆண்டர்பிரினியர் அப்படி இல்ல. Summary. ஒரு ஆண்டர்பிரினியருங்கிறவர் பொதுவா ஒரு பிசினஸ் மேன்னு தான் சொல்லப்படுவார். அவர் கேபிட்டல் மற்றும் லேபரை ஒன்னா சேர்த்து ப்ரொடக்ஷன் பண்ற ஒருத்தர். அவர் ஒரு பிசினஸ் யூனிட்டை ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவாரு. லாபத்துக்காக ரிஸ்கை ஏத்துக்குவாரு. ஜேபி படி ஒரு ஆண்டர்பிரினியருங்கிறவர் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸை ஒன்னா கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டா மாத்துறவர். ஜோசப் ஷும்பீட்டர் ஒரு ஆண்டர்பிரினியரை இன்னோவேட் பண்ற, பணம் திரட்டுற, இன்புட்ஸை ஒன்னா சேர்க்கிற, அப்புறம் மத்தவங்களால அடைய முடியாத எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸை அடையாளம் கண்டு ஒரு ஆர்கனைசேஷனை செயல்பட வைக்கிற திறமை உள்ளவர்னு வரையறுக்கிறார். ஒரு ஆண்டர்பிரினியர் ரொம்பவே அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட், என்தூசியாஸ்டிக், அப்புறம் எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. அவர் ஒரு பிசினஸ் லீடர் மாற்றத்தை கொண்டு வர்றது, ரிஸ்க் எடுக்கிறது, பொறுப்புகளை ஏத்துக்கிறது, திட்டமிட்டு செயல்படுறது, எதிர்காலத்தை கணிக்கிறது, ரீசோர்சஸை கண்டுபிடிக்கிறது, தடைகளை தாண்டி வர்றது, அப்புறம் வழக்கமான விஷயங்களை சவால் செய்யறது, இவையெல்லாம் அவரோட முக்கியமான குணங்கள். இந்த லெசன்ல நாம ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற கான்செப்டை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்பிரினர் யாரு, அவரோட பல்வேறு டெஃபினிஷன்ஸ் என்ன, ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற கான்செப்ட் எப்படி காலப்போக்கில் வளர்ந்துச்சு, அப்புறம் ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பிரினருக்கு என்னென்ன முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கணும்னு விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசன்ல நாம லெசன் 3 ஆண்டர்பிரினியரியல் சீன் இன் இந்தியா பத்தி பார்க்க போறோம். இந்தியால ஆண்டர்பிரினியர்ஷிப் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி, சவால்கள் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த லெசன்கள் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.